ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். சிட்டி லைஃப்ல வாழற நம்மள பல பேர் வீட்டில இருந்து வெளில போயிட்டு டிராஃபிக் சத்தத்தை கேட்காம திருப்பி வீட்டுக்குள்ள வரவே முடியாது. டாம் டிராஃபிக் இண்டெக்ஸ் 2022 என்ன சொல்லுது அப்படின்னா, பெங்களூர் தான் உலகத்திலே 2வது மிகப்பெரிய டிராஃபிக் இருக்கிற சிட்டி. ஆவரேஜா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணோம்னா 18 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் டைம் ஆகும் அப்படின்னு அதுல வந்து சொல்லியிருக்கு. இதுல காமெடியான விஷயம் என்னன்னா, ஒரு சைக்கிள்ல இந்த 5 கிலோமீட்டர் அதே பெங்களூர்ல நீங்க டிராவல் பண்ணோம்னா 13ல இருந்து 18 மினிட்ஸ் தான் ஆகும்னு சொல்லியிருக்கு. பெங்களூர்ல மட்டும் தான் இந்த டிராஃபிக் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மிகப்பெரிய சிட்டிஸ்லுமே டிராஃபிக், டைம் வேஸ்ட், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், கிரௌடிங் இந்த எல்லா பிரச்சனையுமே தினம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி கம்மியா தான் பேசிட்டு இருக்காங்க. சரிப்பா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுதான் வந்து பேன் கார்ஸ். டெல்லியில பண்ண மாதிரி டீசல் காரை மட்டும் பேன் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கம்ப்ளீட்டா காரையே பேன் பண்றோம். பைத்தியக்கார மாதிரி பேசாத அம்ஜத் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். மிகப்பெரிய மேலை நாடுகள்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா அதுக்கான ரிசல்ட்ஸையும் அப்டைன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்தியாவில் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இதோட ரிசல்ட்ஸ் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறது யாரை பத்தி அப்படின்னா ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவு ஃபர்ஸ்ட் வருது டெல்லி தான். டெல்லியில ஏர் பொல்யூஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானால தங்களுடைய விளைநிலங்களை விவசாயிகள் தீயிட்டு கொளுத்துறாங்க. அதுல இருந்து ஏற்படுற புகையினால் தான் டெல்லியில வந்து பயங்கரமான ஏர் பொல்யூஷன் இன்னைக்கு வரைக்கும் பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் 2022ல எடுத்த அனாலிசிஸ் படி 51% ஆஃப் தி ஏர் பொல்யூஷன் டெல்லியில மோட்டார் வெஹிக்கல்ஸால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2018ல அராய், டெரி இவங்கெல்லாம் வந்து எடுத்த ஒரு அனாலிசிஸ்ல டெல்லியில 40% ஆஃப் தி ஏர் பொல்யூஷனுக்கு மோட்டார் வெஹிக்கல்ஸ் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. மறுபடியும் இந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் 2022ல 51% ஏர் பொல்யூஷன் டைரக்டா வந்து மோட்டார் வெஹிக்கல்ஸ்ல இருந்து வந்தாலும் இன்டைரக்டா பாத்தீங்கன்னா 4% ரோட் டஸ்ட்ல இருந்தும் 7% கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சென்ஸ் இந்த வெஹிக்கல்ஸ்லாம் போறதுக்காக கட்டப்படுற பிரிட்ஜஸ், ரோட்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னப்பா டெல்லியை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்க, மற்ற சிட்டிஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்பை ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், சென்னை ஆகட்டும், கொல்கத்தா ஆகட்டும், எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு ஏர் பொல்யூஷன் இருந்துட்டு தான் இருக்கு. அடுத்து நம்ம பேச போறது நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி. லேட்டஸ்டா வந்த யூஎனோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்திலேயே நாய்ஸியஸ்ட் சிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரியான நகரங்கள்ல தான் இருக்கு. இதுல நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருக்கிற டாக்கா, செகண்ட் பிளேஸ் யூபியில இருக்கிற மொராதாபாத், தேர்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத். மோட்டார் வெஹிக்கல்ஸ் நாய்ஸ் பொல்யூஷனுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸா இருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்த ஹார்ன் அடிக்கிறது நம்மள பல பேருக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு அடிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நாய்ஸ் பொல்யூஷனா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பேசின ஏர் பொல்யூஷனா இருந்தாலும் சரி, மோட்டார் வெஹிக்கல்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு பர்சன்டேஜ்ல இருந்துட்டு தான் இருக்கு. சரி, அப்ப நம்ம மோட்டார் வெஹிக்கல்ஸை எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸால ரீப்ளேஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாஸ்ட்ல இருந்து வர அந்த பொல்யூஷன் மட்டுமே இதுக்கு டைரக்ட் கான்ட்ரிபியூட்டர் கிடையாது. டயர் டஸ்ட்ல இருந்து வரதும் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸா இருந்தாலும் டயர்ல இருந்து வர அந்த டஸ்ட், பிரேக் வியர்ல இருந்து அந்த வர சின்ன பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே ஏர் பொல்யூஷனுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸா இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 52% ஆஃப் தி ஸ்மால் பார்ட்டிகல் பொல்யூஷன் வந்து டயர் டஸ்ட்ல இருந்து வரதாகவும், 24% வந்து பிரேக் வியர்ல இருந்து வரதாகவும், 15% பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்ல இருந்து வரதாகவும், மிச்சம் இருக்கிற 10% வேன், ட்ரக்ஸ் இதுல இருந்து வரதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம வந்து இந்த 15% 10% எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த பிரேக் வியர், இந்த டயர் டஸ்ட்ல இருந்து வர அந்த மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸை அது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸா இருந்தாலும் நார்மல் மோட்டார் வெஹிக்கல்ஸா இருந்தாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பேண்டமிக் பீரியட்ல நம்ம எல்லாருமே லாக்டவுன்ல வீட்டுக்குள்ள இருந்தோம் இல்லையா, அப்ப நிறைய பேர் இந்த வண்டிங்கெல்லாம் ஓட்டாததுனால இந்த ஸ்மால் பார்ட்டிகல் பொல்யூஷன் ஆர் ஸ்மால் பார்ட்டிகல் எமிஷன் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருந்ததுனால நேபாளில் இருக்கிற காட்மண்டுல இருந்தே மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து, அதாவது இந்த பொல்யூஷன் ஏர்ல வந்து கம்மியானதுனால எவரெஸ்ட்டை வந்து விசிபிளா வந்து பார்க்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. PM 2.5 லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 30ல இருந்து 50% வரைக்கும் லாக்டவுன் பீரியட்ல குறைஞ்சிருந்ததாகவும் ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லுது. அடுத்து நம்ம மூணாவதா பேச போறது டிராஃபிக்கை பத்தி. டிராஃபிக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது நேரோ ரோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுகலான பாதை, அப்படி இல்லைன்னா பேட் ரோட்ஸ். ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டிராஃபிக் அப்படின்றது எதோட மிக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார், பைக், சைக்கிள், அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் இல்ல ட்ரக்ஸ். இப்போ நம்ம இங்க கீழே ஒரு வீடியோ காட்டுறோம். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை வந்து எல்லா வகையான அந்த வெஹிக்கல்ஸும் வந்து டிராவல் பண்ற மாதிரி வந்து நம்ம காட்டியிருக்கோம். இதுல நமக்கு அதிகப்படியான இடம் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கார் டிராவலிங்க்கு தான் அதிகப்படியான இடம் தேவைப்படுது. அதுவே இப்போ நீங்கள் சைக்கிளில் போனீங்கனாலும் இல்லை பைக்கில் போனீங்கன்னாலும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போனீங்கன்னாலும் நமக்கு தேவைப்படுற இடம் அப்படின்றது ரொம்ப கம்மி. இது மட்டும் இல்லாமல் இதுவே நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒரு பஸ் யூஸ் பண்ணாலோ இல்லை ஒரு மெட்ரோவோ ட்ரெயினோ யூஸ் பண்ணாலோ ஒரே சிங்கிள் ட்ரெயினில் இல்லை ஒரே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போக முடியும். ஆனால் கம்மியான கூட்டத்தை ப்ளஸ் அதிகப்படியான இடத்தை ஆக்கியபை பண்ணியிருக்கிற ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஏற்கனவே நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி காரோடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிறதுனால ரோடோடைய அகலமும் வந்து நம்மளே வந்து நேரடியாக இப்போ பார்த்துட்டு இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் வந்து ரோடு எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து நம்ம கண்ணு கூட வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பாப்புலேஷன் நிறைய இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வியாதிகள் நிறைய இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வந்து ஈஸியாக வந்து நடக்கணும், ஒரு கிரவுண்ட் வேணும், ஒரு வாக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா வேணும் அப்படின்றதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, இல்லை நான் கார் ஓட்டுறதுக்காக என்னுடைய ரோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மரத்தெல்லாம் வெட்டணும் அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா அப்படின்றதையும் நீங்களே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம், இதுவே நம்ம காரை யூஸ் பண்ணாம ஒரு சைக்கிளையோ இல்லை பைக்கையோ இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் மெட்ரோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிராஃபிக் எந்த அளவுக்கு குறையும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால தான் பல கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மேஜர் சிட்டிஸ்ல வந்து எப்படியாவது கொஞ்சம் நம்ம டிராஃபிக்கை வந்து அதிகப்படியா இல்லை நமக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக காட்டினாலும் எப்படியாவது மெட்ரோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய வந்து இவி இல்லை இந்த மாதிரியான பஸ்ஸஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் ஒரே சிங்கிள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு விழுந்து மெட்ரோக்கு வந்து நிறைய வந்து செலவு பண்ணிட்டு மெட்ரோக்கான திட்டங்களை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS 5 அப்படின்ற ஒரு சர்வே 2019 இருந்து 2021 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள்ல 8% ஆஃப் தி ஃபேமிலிஸ் கிட்ட மட்டும்தான் தங்களுடைய ஓன் கார் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 8%, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இருக்கிற 8% மக்கள் கிட்ட மட்டும்தான் ஓனா வண்டி இருக்கு. இதுவே அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 50 60 மாறுச்சுன்னா 8%க்கே இன்னைக்கு இந்த நிலைமை டிராஃபிக் ஒரு 50 60 அப்படின்னு மாறும்போது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம காட்டின அதே வீடியோவை நான் திருப்பி காட்டுறேன். அப்படியே நீங்க வந்து அப்படியே ரிசம்பிள் பண்ணியே நீங்க வந்து பார்க்கலாம் கார் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஒரு 8% இந்தியாவில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் 8% மக்கள் கிட்ட இருக்கிற மட்டும் அந்த காருக்கு எவ்வளோ தேவைப்படுது, ரிமைனிங் இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பைக்கோ இல்லை சைக்கிளோ இல்லை பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ இதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுதுன்றதையும் அப்படியே நீங்கள் லைவாக கம்பேரிசன் பண்ணியே பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம கிட்ட பர்சனலாக, அதாவது இந்தியாவில் இருக்கிற 8% மக்கள் தொகை கிட்ட சொந்தமாக கார் இருந்தாலும் நம்ம காரை யூஸ் பண்ணுற டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 4 hours தான். மற்ற ஒரு 20 to 21 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அது வீட்லையோ இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை ஆஃபீஸ்லையோ அந்த மாதிரி இடத்துல பார்க்கிங்ல மட்டும் தான் இருக்கு. மேக்ஸிமம் டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பப்ளிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும் இல்லையா வண்டிங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் 12 மணி நேரம் நம்மளே பார்த்துருப்போம். ஓலா ஓட்டுற நிறைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் வந்து காரை ஓட்டிட்டு இருக்காங்க. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் ரோட்ஸ், பேட் ரோட்ஸ் இல்லை ஃப்ளட்டட் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் மழை பெய்யுதோ புவர் ட்ரைனேஜ் சிஸ்டம்னால தண்ணி அப்படின்றது வந்து தேங்குது. மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் அப்சார்ப்ஷன். எந்த அளவுக்கு நம்ம ரோடை போடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து உள்ள அப்சார்ப் ஆகுறது கம்மியாகுது. எந்த அளவுக்கு நம்ம வந்து கான்கிரீட் ரோட்ஸ், தார் ரோட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் அப்படின்றது கம்மியாகுது. ஸோ அப்சார்ப்ஷன் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்ஸ் அப்படின்றது ரோடில் வந்து நிற்குது. ஸோ ரோடை வந்து நம்ம நிறைய ரோட்ஸ் போடுறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கல்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. 5வது மிகப்பெரிய அண்டு ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஆக்சிடென்ட்ஸ். NCRBயோட 2021 டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்தியாவில் 82 மர்டர்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த கான்ட்ராஸ்ட் ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 422 பேர் ஆவரேஜாக வந்து இறக்குறாங்க. அதாவது ஒரு மர்டர் நடக்கிறத விட பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல ஆல்மோஸ்ட் மோர் தேன் 5 times அப்படின்ற விஷயம் வந்து டேட்டாவில் இருக்கு. ஸோ மர்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ்ல நிறைய பேசுகிறோம், இங்கே மர்டர் ஆயிடுச்சு அங்கே மர்டர் ஆயிடுச்சுன்னு. பட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது குறைவாக தான் பேசுகிறோம். ஒரு நாளைக்கு 422 ஆக்சிடென்டல் டெத்ஸ். ஸோ ஒவ்வொரு டெத்தையும் நம்ம வந்து நியூஸாக பார்த்தோம் அப்படின்னா அரை மணி நேரம் ஓடக்கூடிய நியூஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுற மாதிரி இருக்கும். இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடிங், ட்ரங்க் டிரைவிங், டிஸ்ட்ராக்ஷன் வண்டி ஓட்டும் போது. ஸோ இது எல்லாத்துக்குமே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மோட்டார் வெஹிக்கல்ஸ் வந்து காரணமாக இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெமிடி இல்லைனா கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்க்ளூஷன் ஆர் ரெமிடி நம்பர் 1, பிஸி ஏரியாவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கார்ஸை வந்து பேன் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டிராஃபிக் ஆக்சஸ். எப்படி நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற இடத்துல காரை பேன் பண்ணுறோமோ அதே மாதிரி எந்த இடத்துல ரொம்ப கம்மியான டிராஃபிக் இருக்கோ அந்த இடத்துலையும் காரை பேன் பண்ணோம். ஸோ தட் அந்த இடத்துல
மக்கள் வந்து நடந்து போகிறதுக்காகவோ இல்லை சைக்கிளிங்கில் போகிறதுக்காகவோ ரோடை வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் அங்கே வந்து சைடில் வந்து கொஞ்சம் மரங்கள் எல்லாம் நட்டு வச்சு மக்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரோட்ஸை போடுறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து காரை ஓட்ட விரும்புவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒன்லி ஃபார் வாக்கிங் இல்லை ஒன்லி ஃபார் சைக்கிளிங், இந்த ஃபாரின்லலாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரியான ரோட்ஸ் இல்லை அந்த மாதிரியான பாத்ஸை நீங்கள் வந்து உருவாக்குனீங்கன்னா சரி நம்ம வீட்டுக்கிட்டே சைக்கிளிங் ஒரு ட்ராக் இருக்கே, நம்ம ஏன் சைக்கிள் எடுத்துன்னு ஒரு ரவுண்ட் போகக்கூடாதுன்னு மக்கள் கிளம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம வீட்டுக்கிட்டே வாக்கிங் ட்ராக் இருக்கே, நம்ம ஏன் நடந்து போகக்கூடாது அப்படின்னு மக்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் அப்படின்றது வரும். இந்த மாற்றம் வந்து உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே நடக்காது. இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அதே அளவுக்கான ஒத்துழைப்பு நம்ம மக்கள் சைட்லேருந்தும் கொடுத்தா மட்டும்தான் இது நல்லா இருக்கும். ஸோ தட் நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மேபி நம்மளுடைய ஹெல்த்லேயும் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இவ்வளோ சொல்றியே, எங்கேயோ இங்கே பண்ணியிருக்காங்க அங்கே பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போலாண்டில் ஒரு முக்கியமான ஒரு பிஸியான ஏரியாவில் கார்ஸை பேன் பண்ணி மக்கள் நடந்து போகிறதுக்காகவும் சைக்கிளில் போகிறதுக்காகவும் பாத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேயே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, கிளாஸ்கோவில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, வெளிநாட்டிலலாம் விடு, நம்ம ஊரில் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பூனேல இருக்கிற ஒரு ஜேஎம் ரோடு அப்படின்ற ஒரு ரோடில் கம்ப்ளீட்டாக கார்ஸை பேன் பண்ணி அப்படியே ட்ராக்லாம் போட்டு அந்த ட்ராக்ல வந்து மரங்கள்லாம் நட்டு மக்கள் வந்து இந்த இடத்துல நடந்து போனோம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்து இப்போ அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ரோட்ஸில் கம்ப்ளீட்டாக காரை பேன் பண்ணி அந்த இடத்துல மக்கள் நடந்து போகிறதுக்காக ஃபுட் பாத்ஸ், கிரீன்வே அந்த மாதிரியான ஒரு புது முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம போகும்போதும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் யூஸ் பண்ணி போக முடியுமா, சைக்கிளில் மட்டுமே போக முடியுமா, நடந்து மட்டுமே போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைம்லையுமே இது பாசிபிள் கிடையாது தான். ஆனால் நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் இருக்கிற கடை கூட நம்ம வந்து வண்டியில் தான் போகிறோம். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு சினிமா தேட்டர் கூட பார்த்தீங்கன்னா காரில் தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம இனிஷியேஷன் எடுத்தோம் அப்படின்னா மேபி இந்த மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். மக்களே, 2021 இந்தியாவோட பட்ஜெட் எடுத்து பார்க்கும்போது ரோடு போடுறதுக்கு மட்டுமே 2.2 ட்ரில்லியன் ருபீஸை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது எந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், இரிகேஷன், ரயில்வே, அதுக்கப்புறம் வந்து பவர் ஜென்ரேஷன், இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுற அமௌண்ட்டை விட இந்த 2.2 ட்ரில்லியன் ருபீஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து நமக்கு கண்கூட பார்க்கலாம். 2001 இருந்து 2019 வரைக்கும் நம்ம இந்தியாவில் போடப்பட்ட ரோட்ஸோடைய கிராஃபை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரோடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் இன் பேஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும். 1951 இருந்து 2020 வரைக்கும் வெஹிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ரோட கிலோமீட்டர்ஸ் அந்த லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோமோ அந்த அளவுக்கு வெஹிக்கல் ஆப்ரேஷனும் இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. புது கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். திடீர்னு அப்படி போனோம்னா திடீர்னு ரோடு இடத்துல எக்ஸ்பெண்ட் ஆகுது, திடீர்னு போனால் நேற்று அந்த இடத்துல பிரிட்ஜ் இல்லை, இந்த இடத்துல திடீர்னு டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிட்ஜு கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரியான புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கும் காரணம் மோட்டர் வெஹிக்கல்ஸ் தான், ஸோ டிராஃபிக் தான். ஸோ மோட்டர் வெஹிக்கல்ஸால் ஏற்பட்ட டிராஃபிக் தான். இவ்வளோ வேலைகளும் யாருக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஜஸ்ட் 8% பாப்புலேஷன் ஓன் பண்ணுற அந்த ப்ரைவேட் கார்ஸுக்காக மட்டும்தான். ஸோ 8% ஓன் பண்ணுற அந்த ப்ரைவேட் கார்ஸ்க்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுமா, இல்லை ரிமைனிங் இருக்கிற 92% யூஸ் பண்ணுறதுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை அவங்க ஃப்ரீயாக நடந்து போகிறதுக்காக ஒரு வாக்வேவோ இல்லை பைசைக்கிள் அந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரியான ஒரு பாத்தோ உருவாக்கணுமா அப்படின்றதையும் நீங்களே டிசைட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக இதுக்கான ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட் சிட்டி கான்செப்ட் அந்த காலத்தில் இந்த சென்ஸ் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் உருவாக்குன அந்த சிட்டியில் வந்து ஒரு இடத்துல வீடு அப்படின்னு இருக்குன்னா 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் எல்லாமே இருக்கும். அது நம்ம பஜார் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அதுவாக இருக்கலாம், இல்லை நம்ம துணி போய் வாங்குறதுக்கான துணி கடையாக இருக்கலாம். ஈவன் ஒரு சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாக்கப்பட்ட பிளான் பண்ண சிட்டிஸில் ஒரு இடத்துல வீடு இருக்குன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட், சினிமா தேட்டர், மால், ஈவன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் முதல் கொண்டு இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய ரூல்ஸ்லாம் போட்டுருக்கு. ஆனால் ஏற்கனவே இருக்கிற சிட்டிஸில் எல்லாத்தையும் அடிச்சு உடைங்க, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏதோ ஒரு சேஞ்சை கொடுத்துட்டே வந்தோம்னா கண்டிப்பாக இந்த டிராஃபிக் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். டிராஃபிக்கால் ஏற்படுற ஏர் பொல்யூஷன், அதனால் ஏற்படுற நாய்ஸ் பொல்யூஷன், அதனால் ஏற்படுற விபத்துக்கள், இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோடைய முக்கியமான கான்செப்ட். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. டேக் கேர், பை பை.